பேசுகிற வார்த்தைகள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே சொன்ன வார்த்தை தான் அவருடைய இருதயத்தை மிக வேதனைப்படுத்தி விட்டார். அதனால என் குடும்பத்தாரே இப்படி பேசுறாங்க, அப்போ உறவுகள் ஊர்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி என்பதால் அந்த கண்ணீரை அதிகமாய் உடைத்து விட்டார். நான் சொன்னேன், மகளே, எந்த இடத்தில் யார் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்தி கேவலப்படுத்துறாங்களோ நீ அப்படி அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவங்க வாயினால சொல்லும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீரை இயேசு பார்க்கிறார். நீ கலங்காதேன்னு சொல்லி அந்த மகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவளுக்காக அந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் உண்டாக்கினார். பாவம், ஒரு கண்ணீர் இல்லை, ஒரு வேதனை இல்லை, மற்றவள் பேசுகிற வார்த்தைகள். ஜெபம் பண்ணி நான் அனுப்பினேன். மறுபடியும் ஒரு வருடம் கழித்தாரு. ஆண்டவர் பாருங்க, அழகான குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து அதே மகள் சந்தோஷமாய் கொண்டு வந்த குழந்தையை காண்பித்து யாரின் அற்பமா பேசினாங்களோ கேவலமா பேசினாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதே இடத்துல கர்த்தர் என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை விளங்க பண்ணி இருக்கிறார் என்று. இப்ப பேசினவங்க மூஞ்சி எங்க வச்சுப்பாங்க? அதனால தயவு செய்து ஒருத்தர் பாதிக்கப்பட்ட குறைவோடு இருந்தா துக்கப்படும்படி பேசாதங்க, காயப்படுத்தும்படி பேசாதங்க. நீங்க அப்படி பேசினா நீங்க அவமானப்படும்படி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அவமானத்துக்கு நடுவில் இருந்தா நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நிற்கும்படி உங்களை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்களுக்கு முன்பாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். நீங்க வசிக்கிற இடத்துல சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் ஒன்று சம்பாதிச்சுக்கிடல மாட்டான், ஒன்றும் விளங்காதுன்னு மற்றவங்க பேசுகிறாங்களா? அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். விசுவாசிங்க. ஆண்டவரை என்னையும் மேன்மைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க, கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மைப்படுத்த தான் அவர் சிறுமைப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். சிலுவையில சிறுமை அனுபவித்தார்ல, எவ்வளவு நிந்தை, நெருக்கம், அவமான வஸ்திரங்களை இழந்து ஒரு அனாதை போல தொங்கினாரே. ஏன் அவர் சிறுமைப்படணும்? உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த சிறுமை அனுபவித்த ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்னை மேன்மைப்படுத்த நீங்க சிறுமைப்பட்டு சிலுவையில ரத்தம் சிந்து நீங்க இப்போ என் வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இதே இடத்துல இதே மக்கள் மத்தியில என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.